ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கிற 1லிருந்து 6 அதிகாரங்களில் இருக்கிற வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். தேவனுடைய குமாரன் யார்? விடை: இயேசு கிறிஸ்து. இயேசுவிற்கு முன்பாக அனுப்பப்பட்ட தூதன் யார்? விடை: யோவான் ஸ்நானன். மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் எதற்கு? விடை: பாவ மன்னிப்பிற்கு. யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்ற நகரத்தார் யார்? விடை: எருசலேம். யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்ற தேசத்தார் யார்? விடை: யூதேயா. ஒட்டக மயிர் உடையை உடுத்தி இருந்தவன் யார்? விடை: யோவான். யோவானின் உணவு என்ன? விடை: வெட்டுக்கிளி, காட்டுத்தேன். எதின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று யோவான் கூறினார். விடை: பாதரட்சை. இயேசு எதினால் ஞானஸ்நானம் கொடுப்பார்? விடை: பரிசுத்த ஆவி. நாசரேத் எங்கே உள்ளது? விடை: கலிலேயா. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற நதி எது? விடை: யோர்தான். ஆவியானவர் எதை போல் இறங்கினார்? விடை: புறா. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பின் வானத்திலிருந்து உண்டான சத்தம் என்ன? விடை: நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். வனாந்தரத்திற்கு போகும்படியாக ஆவியானவர் இயேசுவை என்ன செய்தார்? விடை: ஏவினார். இயேசுவை சோதித்தவன் யார்? விடை: சாத்தான். வனாந்திரத்தில் இயேசு எதின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார்? விடை: காட்டு மிருகங்கள். இயேசுவுக்கு தேவதூதர்கள் செய்தது என்ன? விடை: ஊழியம். நிறைவேறியது எது? விடை: காலம். சமீபமானது எது? விடை: தேவனுடைய ராஜ்யம். மனந்திரும்பி எதை விசுவாசிக்க வேண்டும்? விடை: சுவிசேஷம். சீமோனும் அந்திரேயாவும் இயேசு அழைக்கும்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? விடை: வலை போட்டு கொண்டிருந்தனர். யாக்கோபும் யோவானும் இயேசு அழைக்கும்போது என்ன செய்து கொண்டிருந்தனர்? விடை: வலைகளை பழுது பார்த்தனர். செபதேயுவின் குமாரர்கள் யார்? விடை: யாக்கோபு, யோவான். இயேசு யாரை போல போதிக்கவில்லை? விடை: வேதபாரகர். இயேசு எப்படி போதித்தார்? விடை: அதிகாரமுடையவராய். ஜுரமாய் கிடந்த பெண் யார்? விடை: சீமோனின் மாமி. சுகமடைந்த குஷ்டரோகி யாரிடம் தன்னை காண்பிக்க வேண்டும்? விடை: ஆசாரியனிடம். சுகமடைந்த குஷ்டரோகி சாட்சியின் காணிக்கை செலுத்த வேண்டுமென கூறியது யார்? விடை: மோசே. 4 பேர் சுமந்து வந்த திமிர்வாதக்காரன் சுகமடைந்த ஊர் எது? விடை: கப்பர்நகும். திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேர்? விடை:
4 பேர். பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? விடை மனுஷகுமாரன். அல்பேயுவின் குமாரன் பெயர் என்ன? விடை லேவி. ஆயத்துறையில் வேலை செய்தவன் யார்? விடை லேவி. இயேசுவுடன் போஜனம் செய்தவர்கள் யார்? விடை ஆயக்காரர் பாவிகள். பிணியாளிகளுக்கு தேவை யார்? விடை வைத்தியன். வைத்தியன் யாருக்கு தேவையில்லை? விடை சுகமுள்ளவர். மனம் திரும்ப வேண்டியவர்கள் யார்? விடை பாவிகள். யாருடைய சீஷர்கள் உபவாசம் இருந்தனர்? விடை யோவான் பரிசேயர். கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைத்தால் என்ன நடக்கும்? விடை பழையது அதிகமாக கிழிந்து பீறல் உண்டாகும். புது திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வைத்தால் என்ன நடக்கும்? விடை துருத்தி கிழிந்து கெட்டுப்போம், ரசம் சிந்தும். அபியத்தார் என்பவன் யார்? விடை பிரதான ஆசாரியன். தேவ சமூகத்து அப்பத்தை தாவீது சாப்பிட்ட போது பிரதான ஆசாரியன் யார்? விடை அபியத்தார். தேவ சமூகத்து அப்பங்களை யார் மாத்திரம் சாப்பிட வேண்டும்? விடை ஆசாரியர். ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? விடை மனுஷன். ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் யார்? விடை மனுஷகுமாரன். இயேசு ஜெப ஆலயத்தில் ஏன் விசனப்பட்டார்? விடை ஜனங்களின் இருதய கடினம். இயேசுவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினவர்கள் யார்? விடை பரிசேயர், ஏரோதியர். நீர் தேவனுடைய குமாரன் என சத்தமிட்டது யார்? விடை அசுத்த ஆவிகள். இயேசு சீஷர்களை ஏன் தெரிந்தெடுத்தார்? விடை இயேசுவுடன் இருக்க, பிரசங்கிக்க. இடி முழக்க மக்கள் யார்? விடை யாக்கோபு, யோவான். பொவனர் கேஸ் என்றால் அர்த்தம் என்ன? விடை இடி முழக்கம். அல்பேயுவின் குமாரன் யார்? விடை யாக்கோபு. இயேசுவை காட்டிக் கொடுத்தவன் யார்? விடை யூதாஸ்காரியோத்து. இயேசுவிற்கு ஜனக்கூட்டத்தினால் எதற்கும் சமயமில்லை. விடை சாப்பிட. இயேசுவின் இனத்தார் ஏன் அவரை பிடிக்க வந்தனர்? விடை மதிமயங்கி இருக்கிறார் என நினைத்து. பிசாசுகளின் தலைவன் யார்? விடை பெயல்செபூல். யாரை முந்தி கட்ட வேண்டும்? விடை பலவானை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்பவனுக்கு கிடைப்பது என்ன? விடை நித்திய ஆக்கினை. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் இயேசுவுக்கு யார்? விடை சகோதர சகோதரிகள், தாய். வழி அருகே விழுந்த விதைகளை பட்சித்தது என்ன? விடை ஆகாயத்து பறவைகள். கற்பாறை நிலத்தில் விழுந்த விதை சீக்கிரமாய் முளைத்தது ஏன்? விடை ஆழமான மண்ணில்லாததால். வெயில் ஏறின போது
தீர்ந்து போனது ஏன்? விடை வேரில்லாமையால். விதைக்கிறவன் உவமையில் மூன்றாவது உவமை எது? விடை முள்ளுள்ள இடம். ஓங்கி வளர்ந்த பயிரின் விதை எந்த நிலத்தில் விழுந்த விதை? விடை நல்ல இடம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை எவ்வளவு பலன் தந்தது? விடை 30, 60, 100. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் உவமைகளாக யாருக்கு சொல்லப்படுகிறது? விடை புறம்பே இருப்பவர்களுக்கு. இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுவது யார்? விடை சாத்தான். கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களின் நிலை என்ன? விடை உபத்திரவம், துன்பம் கண்டு இடறுதல். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்ற இச்சைகளினால் பலனற்று போகிறவர்கள் யார்? விடை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்று பலன் தருபவர்கள் யார்? விடை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். விளக்கை எதின் மேல் வைப்பார்கள்? விடை விளக்கு தண்டு. விளக்கை எதின் கீழே வைக்க மாட்டார்கள்? விடை மரக்கால், கட்டில். நிலம் முதலில் தருவது என்ன? விடை முளை. முளைக்கு பின் கிடைப்பது என்ன? விடை கதிர். கதிரிலே கிடைப்பது என்ன? விடை நிறைந்த தானியம். சின்ன விதை பெரிய கிளைகளை விடும், அது என்ன? விடை கடுகு விதை. தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? விடை கடுகு விதை. கப்பலில் எங்கே இயேசு நித்திரையாய் இருந்தார்? விடை பின்னணியம். இயேசு காற்றையும் கடலையும் அதட்டிய போது உண்டானது என்ன? விடை மிகுந்த அமைதல். அசுத்த ஆவி பிடித்த மனிதன் இருந்த இடம் எது? விடை கதரேனருடைய நாடு. அசுத்த ஆவியுள்ள மனுஷனின் குடியிருப்பு எது? விடை கல்லறை. அசுத்த ஆவியுள்ள மனுஷன் எங்கே இருந்து கூக்குரலிடுவான்? விடை மலைகள், கல்லறை. அசுத்த ஆவியுள்ள மனிதனை பிடித்திருந்த ஆவியின் பெயர் என்ன? விடை லேகியோன். ஓடி பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது என்ன? விடை பன்றிகள். அசுத்த ஆவிகளால் மாண்ட பன்றிகள் எத்தனை? விடை 2000. பிசாசு நீங்கியவனை இயேசு எங்கே போக சொன்னார்? விடை இனத்தார் மற்றும் வீட்டுக்கு. பிசாசு நீங்கியவன் இயேசுவை எங்கெல்லாம் பிரசித்தப்படுத்தினான்? விடை தெக்கப்போலி நாட்டில். ஜெப ஆலய தலைவன் யார்? விடை யவீரு. வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தவருக்கு என்ன வியாதி? விடை பெரும்பாடு. எத்தனை வருடமாக பெரும்பாடு இருந்தது? விடை 12. தலிதாகுமி என்றால் அர்த்தம் என்ன? விடை சிறு பெண்ணே எழுந்திரு. உயிர்த்த சிறு பெண்ணின் வயது என்ன? விடை 12.
இயேசுவின் தொழில் என்ன? விடை தச்சு. இயேசுவின் தாய் பெயர் என்ன? விடை மரியாள். இயேசுவின் சகோதரர்கள் பெயர் என்ன? விடை யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். இயேசுவிற்கு சகோதரிகள் உண்டா? விடை ஆம். ஊர், இனம், வீடு இவைகளில் கனவீனமடைபவன் யார்? விடை தீர்க்கதரிசி. இயேசு தம் ஊராரின் அவிசுவாசத்தை குறித்து என்ன செய்தார்? விடை ஆச்சரியப்பட்டார். இயேசு 12 சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது எதற்கு? விடை அசுத்த ஆவிகளை துரத்த. இயேசு எதை எடுத்து போக வேண்டாம் என்று சீஷர்களுக்கு கூறினார்? விடை பை, அப்பம், கச்சை, காசு. இயேசு எதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போக கட்டளையிட்டார்? விடை ஒரு தடி. மேய்ப்பனில்லாத ஆடுகள் போலிருந்தது யார்? விடை ஜனங்கள். எத்தனை பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு கொடுக்க கூடுமோ என சீஷர்கள் கேட்டனர். விடை 200. பந்தி பந்தியாக எதின் மேல் உட்கார்ந்தனர்? விடை பசும்புல். பந்தியில் எத்தனை பேராக உட்கார்ந்தனர்? விடை 100 100, 50 50. அப்பமும் மீனும் சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர்? விடை 5000 புருஷர். மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தனர்? விடை 12. அப்பம் சாப்பிட்ட பின்பு சீஷர்களை இயேசு அனுப்பியது எங்கே? விடை பெத்சாய்தா. படவில் சென்றபோது எதிராய் இருந்தது எது? விடை காற்று. சீஷர்கள் எதில் வருத்தப்பட்டனர்? விடை தண்டு வலிக்கிறதில். இயேசு கடலில் மேல் நடந்து வந்த நேரம் எது? விடை ராத்திரி 4ஆம் ஜாமம். இயேசு கடலின் மேல் நடந்ததைக் கண்டு சீஷர்கள் எப்படி அலறினார்கள்? விடை ஆவேசம் என சத்தமிட்டு. சீஷர்களுடைய இருதயம் எப்படி இருந்தது? விடை கடினமாக. சீஷர்கள் எதை குறித்து உணராமல் இருந்தார்கள்? விடை அப்பம். கடலை கடந்து எந்த நாட்டிற்கு வந்தார்கள்? விடை கெனசரேத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.